ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3 சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 4/3/2026. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் டெய்லி நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனி ஞாயிறு ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் சனி ஞாயிறு ரிசல்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா சார்ட்டர் கன்சலேஷனில் வந்து அதிகமான நம்பர் இருக்கும். ஸோ நம்ம எப்போதும் போல் நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை கெஸ் பண்ணாலே நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பழைய மெத்தடை கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இந்த பழைய மெத்தட் வந்து எப்படி சொல்கிறது, நம்பர்ஸ் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் கவனமாக எடுத்தோம்னா நம்மளுக்கு இதில் வந்து வின்னிங் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெத்தட் தான் இந்த ட்ராவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இதில் இருக்காது. நான் என்ன ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோன்னோ அதை நீங்கள் நிதானமாக பார்த்தாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து நான் சனி ஞாயிறு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். சனிக்கிழமை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு வந்து 41.72 இருந்துச்சு. செகண்ட் ப்ரைஸில் வந்து 0.198. தேர்ட் ப்ரைஸில் வந்து 54.82. அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து 39.27. செகண்ட் ப்ரைஸில் 71.92. தேர்ட் ப்ரைஸில் வந்து 26.07 கிடச்சிருந்துச்சி. நான் மெம்பர்ஸில் வந்து ஒரே நம்பர் கொடுத்துருந்தேன். அது என்னென்னா 7234 கொடுத்துருந்தேன். இதில் கவனிச்சிங்கன்னா இது 4 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் அப்படியே உல்ட்டாவாக இருந்திருக்கும். நான் கொடுத்தது வந்து 7234. ஸோ 4க்கு பதிலாக நம்மளுக்கு 9 வந்திருக்கு. அதாவது 4ஓட பவர் நம்பர் வந்து 9. இல்லைனா இந்த இடம் நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் ஞாயிற்றுக்கிழமை நல்ல வின்னிங் கிடச்சிருந்துருக்கும். அதேமாதிரி இப்போ சனிக்கிழமை கவனிச்சிங்கன்னா 4172 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து 3க்கு பதிலாக 1 எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைஸில் சேம் தான், அதே நம்பர் தான் சுற்றி எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. நம்ம கொடுத்தது வந்து மெம்பர்ஸுக்கு கொடுத்துருந்த நம்பர் வந்து 427. அதாவது நான் கொடுத்தது வந்து மெம்பர்ஸுக்கு கொடுத்தது வந்து 4732 கொடுத்தேன். ஆனால் இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நம்மளுக்கு ஜஸ்ட்டில் போயிருக்கோம். இதில் வந்து 1 ஆயிடுச்சு, 3 1 ஆயிடுச்சு. இதில் வந்து 4 9 ஆயிடுச்சு. இந்த இடத்துல இங்கே 3க்கு பதிலாக 1 ஆயிடுச்சு, இங்கே 4க்கு பதிலாக 9 ஆயிடுச்சு. ஸோ இது மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தது. ஆனால் ரெண்டுமே ஃபஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நல்ல கெஸ்ஸிங் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில கவனக்குறைவு ஏற்பட்டுச்சுன்னா, கவனக்குறைவுங்கிறத விட வந்து அது ரிசல்ட் வந்து ஜம்பிங்கில் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஸ்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இது நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தது, அதை தான் நாங்கள் சொல்கிறேன். சரி, இப்போ நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசல்ட்டை ஃபுல்லாகவே கூட்ட போகிறோம். கூட்டும்போது நம்மளுக்கு வந்து 6 நம்பர்ஸ் கிடைக்கும். அதில் 6 கிடச்சது போக மிச்ச 4 நம்மளுடைய கீ நம்பராக எடுத்துக்கிற போகிறோம். மிச்ச 6 நம்ம அப்படியே 4Dயாக மாற்ற போகிறோம். இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சனிக்கிழமை உள்ளதை கூட்டுவோம். சனிக்கிழமை வந்து 41.72 இருந்துச்சு. இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட்டுங்களேன். அதாவது 2ஓட 7 கூட்டினோம்னா 9, 9ஓட 1 கூட்டினா 10, 10ஓட 4 கூட்டினா 14. அப்போ இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது வந்து நம்மளுக்கு இதை எடுக்கும்போது 4. அடுத்து இங்கே 8ஓட 9 கூட்டினோம்னா 17, 17 1 கூட்டினா 18, அப்போ 8. அதுக்கடுத்து நம்மளுக்கு தேர்ட் ப்ரைஸில் 8ஓட 2 கூட்டினா 10, 10ஓட 4 கூட்டினா 14, 14ஓட 5 கூட்டினா 19, 9. அதுக்கடுத்து 7ஓட 2 கூட்டினா 9, 9 9 18. ஸோ 18ஓட 3 கூட்டினா 21. அதுக்கடுத்து 9ஓட 2 கூட்டினோம்னா 11, 11ஓட 1 கூட்டினா 12, 12ஓட 7 கூட்டினோம்னா 19, 9. 0ஓட 7 கூட்டினா 7 தான். 7ஓட 6 கூட்டினோம்னா 3, 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 15க்கு 5. இப்போ இதில் கிடச்சிருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு.
ஏன்னா 9 மட்டும் டபுளில் கிடச்சிருக்கு, மற்ற எல்லாமே நம்மளுக்கு சிங்கிளில் கிடச்சிருக்கு. அப்போ இதை நம்ம வந்து G1 படி இந்த ட்ராவில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 4, 8, 9. ஸோ இதான் நம்மளுக்கு வந்து G1 படி கிடச்சிருக்க நம்பர். இதோடைய ஆப்போசிட் நம்பர்ஸ் என்னென்ன 0, 2, 3, 6, 7. இது ஆப்போசிட் நம்பர்ஸ். இப்போது இந்த நம்பர்ஸில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1, 5, 4, 8. அதோட நம்மளுக்கு வந்து ஸ்கொயரில் 9. அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடைக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 4, 8. அதோட 9 ஸ்கொயரில் 9. அப்போ இதை திருப்பி அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து 9, 9, 9, 9. அப்போ 15, 48. அதோட நம்மளுக்கு வந்து 9, 9, 9, 9, 9ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் G1 படி. இப்போ நம்மளுக்கு இதில் 2 நம்பர்ஸ் கிடச்சாச்சு. இதுதான் நம்மளுடைய 4D. இப்போ G2 பார்க்க போகிறோம். G2 படி ஜீரோ 2, 3, 6, 7. இது நம்மளுக்கு 5 நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. இது 5 நம்பர்ஸை நம்ம வந்து அப்படியே நம்ம செட்டாக மாற்றணும். செட்டாக மாற்றினோம்னா நம்மளுக்கு இதில் இருக்கிற கீ நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கீ நம்பர் வந்து 2, 7. 2, 7 தான் கீ நம்பர். அது என்ன 2, 7 கீ நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டை கவனிங்களேன். இதில் லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் வந்து 2, 7 காமனாக இருக்கும். இங்கேயும் 2, 7 காமனாக இருக்கும். இதுலேயும் 2, 7 காமனாக இருக்கும். 3லையுமே நம்மளுக்கு 2, 7, 2, 7, 2, 7 இருக்கும். அப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு இதில் 2, 7 எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா 0, 3, 6 தான் இருக்கும். அப்போது இதை செட்டாக மாற்ற நினச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா 0, 3, 6, 2, 0, 3, 6, 7. இந்த மாதிரி நம்மளுக்கு செட் ஆகும். இதை நம்ம 4Dக்கு ரவுண்ட் பண்ணும்போது இதில் வந்து கிடைச்ச நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 03, 06, 36. அப்போ இதை செட்டாக ரவுண்ட் பண்ணா 03, 27, 06, 27, 36, 27. அப்போது இந்த ட்ராவுடைய 4D நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு இதில் இருந்து 4D ஈக்குவல் டு 30, 26, 30, 76, 30, 27, 60, 27, 36, 27. அப்போது இதில் நம்மளுக்கு G2 படி 2, 4, 5 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கான ரோல். இதிலேருந்து நம்மளுக்கு ரோல் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்போ இதில் நம்மளுக்கு 5 நம்பர், இங்கே நம்மளுக்கு 2 நம்பர். ஸோ இந்த 2 நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான். இதுவும் நம்மளுக்கான ரோல் தான். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 5, 2, 7 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 7 நம்பர்ஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இதை நான் மார்க் பண்ணலை, வேண்டாம் இதை நான் 4Dயில் இதை மார்க் பண்ணி தந்துடுறேன். இப்போ நம்மளுக்கு 7 நம்பர்ஸ் இருக்குது. இது ஒரு வேளை இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒழுங்காக பிடிபடல நினச்சிங்கன்னா நான் வந்து ஒன்றா வேணாலும் எழுதுகிறேன். ஸோ இதோட நம்ம அதாவது இங்கே கீழேயே கொடுத்துருக்கோம்ல, ஸோ இதோட நம்ம இங்கே சேர்த்து எழுதிடலாம். 9, 9, 9, 9. அப்புறம் இன்னொரு நம்பர் 15, 48. ஸோ மொத்தமாக இருந்துச்சுன்னா
தெரியும், இல்லைன்னா இங்கேயும் அங்கேயும் போவீங்கள்ல, அதுக்காக தான் நான் கீழே எழுதுகிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் 2, 4, 6, 1, 7 நம்பர்ஸ் இருக்குது. இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை இதில் அதிகமாக இருக்குது நம்பர்ஸு எனக்கு எடுக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் வந்து பழைய மெத்தட் நண்பா, முன்னாடி போட்டது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் எனக்கு 6 போக 4 கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து 2 நம்பர்ஸ் டபுள் அடித்ததுனால அந்த 2ஐயும் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதாகிடுச்சு. 2ஐயும் கவனம் செலுத்தி நம்ம நம்பர்ஸை பிரிக்க வேண்டியதாகிடுச்சு. இல்லைனா நம்மளுக்கு வேறு நம்பர்ஸ் வரும். இன்றைக்கி புதன்கிழமை 4/3/2026க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.